வீரத்திற்கு எடுத்துக்காட்டாய் விளங்குபவர்கள் தமிழர்கள். சிலம்பு, வாழ்வீச்சு, களரி உள்ளிட்ட பல்வேறு வீர விளையாட்டுகளிலும் சிறந்து விளங்கினர். தமிழர்களுக்கே உரித்தான எத்தனையோ வீர விளையாட்டுகள் இன்று இருக்கும் இடம் தெரியாமல் காணாமல் போய்க் கொண்டிருக்கும் நிலையில் அதனை காப்பாற்றும் வகையில் இன்றைய தலைமுறையினருக்கு இக்கலைகளை கற்றுத்தந்து வருகிறார் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தைச் சேர்ந்த சந்திரன். 75 வயதான இவர் கடந்த 51 ஆண்டுகளாக நடத்தி வரும் வீரமருதி என்ற தற்காப்பு பயிற்சி மையம் மூலமாக ஆயிரக்கணக்கான வீரர்களை உருவாக்கியுள்ளார். 11 வயசிலிருந்து சிலம்பு சம்பந்தப்பட்ட கலைகளை 9 வருஷம் தொடர்ந்து கற்றுருக்கேன். நான் இந்த கலையை நம்மளுடைய பழங்கால தமிழர்களுடைய தற்காப்பு கலையான இந்த கலையை வளர்க்கணுங்கிற நோக்கத்தோட ஒரு 50 ஆண்டுகளாக தொடர்ந்து நான் இந்த பயிற்சி இங்கே இருக்கக்கூடிய திருமலநாயக்கம்பாளையத்தில் இருக்கக்கூடிய ஒரு வீரமாதி உடற்பயிற்சின்னு ஒரு பயிற்சியும் வீரவண்டி பஞ்சாயத்தில் ஒரு பயிற்சியும் வச்சு தொடர்ந்து நடத்திட்டு வரேன். எங்கிட்ட இதுவரைக்கும் ஒரு 10,000க்கு மேற்பட்ட மாணவர்கள் பயிற்சி பண்ணியிருக்காங்க. களரி, வாழ்வீச்சு, சிலம்பம், ஈட்டி, கைப்போர், குருவாடி, நெடுங்கொம்பு, சிறுதாங்குச்சி, மராட்டிய வீச்சு, சுருள்வாள், வெட்டுவாள், குத்துவாள் என 13 வகையான வீர கலைகளை கற்றுத்தரும் சந்திரன் இதற்காக ₹1 மட்டும் குரு தட்சிணையாக பெற்றுக் கொள்கிறார். சந்திரனிடம் பயிற்சி பெற்ற மாணவர்கள் தேசிய அளவில் மட்டும் இன்றி உலக அளவில் நடக்கும் போட்டிகளிலும் பங்கேற்று பரிசுகளை வென்றுள்ளனர். மலேசியாவில் நடந்த சர்வதேச சிலம்பு போட்டியில் சாம்பியன் பட்டத்தையும் மாணவர்கள் பெற்றுள்ளனர். மாணவர்கள் மட்டுமல்ல, மாணவிகளும் இந்த கலைகளை கற்றுக்கொள்ள ஆர்வம் காட்டுகின்றனர். குறிப்பாக களரி தற்காப்பு கலைக்கு அவர்கள் அதிக முக்கியத்துவம் தருகின்றனர். நாங்கள் முதல் வரும்போது ஐயா முதல் உடற்பயிற்சி செஞ்சு நம்ம உடலை முதல் தைரியமாக்கிட்டு அப்புறம் தான் சிலம்பம் கொடுக்கறாரு. ஒருத்தங்க எப்படி இருக்கணும், ஒரு பெண்ணா இருந்தாலும் பிறப்புல ஒரு பெண்ணா இருந்தாலும் அவர் ஒரு ஆணுக்கு நிகராக எப்படி செயல்படணும், எப்படி அது அந்த யூஸ் பண்ணிக்கணும், எந்த நேரத்தில் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கறத தெளிவாகவும் சொல்லித்தராரு. நம்மளுக்கும் இப்போ தனியாக எங்கேயாச்சும் நடந்து போகிறோன்னா எப்படியெல்லாம் வரணும், இப்போ இருக்கோம்னா ஒரு 4 பேர் வராங்கன்னா அவங்கள எதிர்கொள்கிற அந்த சக்தி இருக்குது. இந்த சிலம்பக்கலை கற்றுட்டு இருக்கிறதுனால எனக்கு எங்கே போனாலும் தனியாக போக முடியுது. யார் வந்தாலும் தனியாக நின்று சண்டை போட முடியும். இது எனக்கு ரொம்ப யூஸாக இருக்குது. விழுந்து வரும் பாரம்பரிய தற்காப்பு கலைகளை அடுத்த தலைமுறையினருக்கு கொண்டு செல்ல முயலும் சந்திரன் போன்றவர்களை ஊக்குவிக்க அரசு முன்வந்தால் இந்த வீர கலைகள் புத்துணர்வு பெறுவதுடன் தமிழர்களின் வீரத்தையும் உலகறியச் செய்ய முடியும்.